السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதுவோம். இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதுவதன் மூலமாக நாம் நடக்காது என்று நினைத்த இந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். நாம் ஒரு விடயத்தை இது என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் கிடைக்காது என்று நினைத்திருப்போம். அந்த விடயத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். நாம் இந்த சூறாவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே மொத்தமாக 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளிலும் சரி, அதே போன்று நாம் தொழுகைகளில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது வாஜிபாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லை என்றால் அந்த தொழுகை கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஏராளமான சிறப்பு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு இருக்கின்றது. யார் 7 தடவை இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி வலியுள்ள இடத்தில் கையை வைத்து ஊதுகிறாரோ அவருடைய வலிகளை அல்லாஹ் குணப்படுத்துகின்றான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைகளும் துஆவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதுவோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அல்லாஹ்விடம் நாம் கையேந்தி துஆ செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலமாக நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். நாம் நடக்காது என்ற ஒரு காரியத்தை முடிவு செய்திருப்போம். அதை நிச்சயமாக அல்லாஹ், அதில் நனவுகள் இருந்தால் அந்த காரியத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.